வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த கல்லாப்பட்டி கூட்டணியை பற்றி தான். என்னடா கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்ல நினைக்காதீங்க, நம்ம சொல்லலை, இது நம்ம சிஎம் சொன்ன வார்த்தை தான். அதனால பெருசாக ஒன்றும் தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ 2-3 வார்த்தைகள் தப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த கல்லாப்பட்டி கூட்டணி நல்லா வாயில் வந்துடும், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நேற்று வந்து ஐயா வைகோ கோபால்சாமி அவர் வந்து கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாரு. வெளியில போனதுக்கான காரணம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதா எங்களுக்கு வந்து பேச்சு அடிபட்டுச்சு, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்க வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சா என்ன தப்பு? இல்ல நீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த கல்லாப்பட்டி கூட்டணியில் இருந்தவங்க எல்லாம் அதிமுக கூட கூட்டணியில் இருந்தது இல்லையா, இல்ல திமுக கூட தான் கூட்டணியில் இருந்தது இல்லையா? இப்படி எல்லாம் இருந்துட்டு நீங்க வந்து திடீர்னு யோகியவரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கிற மாதிரி இவங்க வந்து 2 பேரும் கூட்டணி சேர்றதுனாலதான் நாங்க வந்து வெளியில வந்தோம்னு சொல்றீங்களே, இது வந்து ஒரு எவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தை. நம்ம எல்லா பக்கமும் இருப்போம், உங்களுக்கு வைகோக்கு மட்டும் இல்ல, சிபிஐ சிபிஎம் இவங்களுக்கு சேர்த்துதான் இந்த கேள்வி கேட்கிற விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வந்து அதிமுக திமுக அதிமுக திமுக ஒருத்தங்க முத்துலையும் ஏறி சவாரி பண்ணியாச்சு வாழ்நாள் பூரா. இப்ப அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அமைக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டா, பிஜேபி வந்து ஆதரிச்சுனா அதிமுக இருந்துச்சு, அப்ப அந்த அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா சரியா அப்படின்னா, பிஜேபி ஜெயிச்சது ஒரே ஒரு சீட்டு. எலெக்ஷன் முடிஞ்ச அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியோட பேச்சே இல்லை. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. பிஜேபி அது ஒரு பக்கம் போயிருச்சு, அதிமுக ஒரு பக்கம் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்கேஸ் பேச்சுவார்த்தை நடந்தா என்னங்கிறது யாருக்குமே அதிகாரப்பூர்வமா தெரியாது. அப்படி பேச்சுவார்த்தை நடந்திருந்தாலுமே நம்ம வந்து எல்லாரும் முதலை சவாரி பண்ணலாம், அப்பெல்லாம் தப்பா இல்லை, அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்ப வந்து நம்ம பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறதா அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா சோஃபா மாடலுக்கு எல்லாம் மயங்கிட்டோம் என்ன. அதுக்கப்புறம் போக நம்ம சமுதாய தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காப்ல, என்னன்னா ஏகப்பட்ட பிரஷர் தான் மாத்திரம் இருந்தீங்க தானே. என்ன பிரஷரா? வெளிநாட்டுல இருந்து பிரஷரா, உள்நாட்டுல இருந்து பிரஷரா, இஸ்லாமிய மக்கள் எல்லாரும் வந்து ஜமாத்துலன்னு சொன்னாங்களாம், உலமாக்கள் சொன்னாங்களாம் போய் விஜய் கூட கூட்டணி வைங்கன்னு சொல்லு. ஜமாத்துலயும் உலமாக்களுக்கு இதுதான் வேலையா? அவங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா? நீங்க போயிட்டீங்க வாடகை சோபாவுக்கு ஆசைப்பட்டு, என்ன அது வேற பேச்சடிப்படுது. வாடகை சோபா வந்து வாங்கிட்டு வந்து தான் போட்டாங்களாம் விஜய் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வாடகை சோபாவை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். எப்படியோ சோபா வந்துச்சு. வாடகை சோபா இருந்தான்னா அந்த சோபா இருந்தா என்ன, உள்ள உள்ளதை எடுத்துக்கிட்டு சரி விஜய் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் சோபா அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அவர் ஒரு புதிய தலைமுறைக்கு